வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குடும்பத்தில் மறைத்து வைத்த உண்மைகள் இப்பொழுது வெளிவரப்போகிறது. ஆனால் அந்த உண்மைகள் யாரால் வரப்போகிறது என்று பார்த்தால், உங்களுடனே இருந்த எஸ் என்ற எழுத்து உடைய ஒரு நபர், அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாலும் நீங்கள் குடும்பத்திற்கு தெரியக்கூடாது என்று நினைத்து வைத்த சில விஷயங்களும் இப்பொழுது அவரால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தெரிய வரப்போகிறது. இதனால் உங்களுடைய குடும்பங்களும் நீங்களும் கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள் கூட இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஏற்படலாம். துலாம் ராசிக்காரங்களே, குடும்பம் என்பது நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் சில நேரங்களில் குடும்பத்துக்குள்ளேயே சொல்லப்படாத விஷயங்களும் மறைக்கப்பட்ட உண்மைகளும் மனதில் வைத்துக் கொண்ட கவலைகளும் நிச்சயமாக இருக்கும். அது எல்லாமே இப்பொழுது நீங்கள் அப்படியே தெரியாமல் போய்விடும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். உங்களுடைய கணவன் மனைவிகளுக்கு கூட தெரியாமல் நீங்கள் மறைத்து வைத்த சில விஷயங்களும் இருக்கும். ஆனால் அது மூன்றாவது நபராகிய எஸ் என்ற எழுத்துடைய ஒரு நபர், அவர் செய்த சின்ன சின்ன செயல்களாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு எப்படியாவது பிரச்சனைகள் தேடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு வழிகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். உங்களை பாதிக்க கூடாது என்று சிலர் சில விஷயங்களை உங்களிடம் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் காலங்கள் சொல்லும் போது, காலங்கள் செல்லும் பொழுது அந்த உண்மைகள் வெளிவந்து உங்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் உங்களுடைய குடும்பத்துக்குள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும். குடும்பத்துக்கு தெரிந்த விஷயங்களை உங்களுக்கு தெரியாமல் மறைத்த விஷயங்களை அந்த ஒரு நபர் உங்களிடம் வந்து சொல்லி உங்களை குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்கள் மூலம் இதுவரைக்கும் தேடி கொடுக்க வைத்திருப்பார். சில உண்மைகள் முதலில் வழியை கொடுத்தாலும் பின்னர் ஒரு தெளிவை கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். ஏன் இவ்வளவு நாட்கள் இதை என்னிடம் மறைத்தார்கள் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் கூட நிச்சயமாக தோன்றியிருக்கலாம். ஜோதிட நம்பிக்கைகளின்படி குடும்ப விஷயங்களில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் தாக்கம் உணர்வுகள் மற்றும் உறவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அனைவராலையும் கூறப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இந்த காலகட்டங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் பார்க்கப்படலாம். அல்லது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத ஒரு விரிசல்களை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையிலும் அமையலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த விதமான காரியங்களையும் செய்து பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் மென்மேலும் நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே போல் நீங்கள் இத்தனை நாட்கள் நீங்களோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ எந்த உண்மைகளை மறைத்திருந்தாலும் உடனே கோவப்படக்கூடாது. அதுவும் மூன்றாவது நபர்கள் வந்து கூறினால் அதனை கேட்டு நீங்கள் கோவப்பட்டு அதிர்ச்சியில் எந்த வார்த்தைகளையும் விட்டுவிடாதீர்கள். அது உங்களுடைய குடும்பத்தை கெடுப்பதற்காக இப்பொழுது ராகு கேது செய்யக்கூடிய சதி திட்டங்கள். எனவே முடிந்த அளவுக்கு எது நடந்தாலும் அதை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கையாண்டு பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களைத்தான் தேடி கொடுக்குமே தவிர நன்மைகள் என்பதை தேடி கொடுக்காது என்பதை இப்பொழுது நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யலாம். தூக்கம் வராமல் எண்ணங்களோடு போராடிய பல இரவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். வெளியில் சிரித்த முகத்திற்கு பின்னால் சொல்ல முடியாத 1000 கவலைகள் மறைந்திருக்கும். அது இந்த ஒரு நேரத்தில் வெளியில் போய் யாரிடமாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்த துரோகங்களை பற்றி பேசவா, சண்டை போடவா என்று உங்களுடைய மனதிற்குள் எல்லா விதமான விஷயங்களும் இப்பொழுது வந்து கொண்டே தான் இருக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் கூட மனதிற்குள் போராடிய ஒரு தருணங்களும் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். நாளைக்கு என்ன செய்வது என்ற பயங்களும் நெஞ்சை உடைக்கும் சோகங்களும் உங்களை இதுவரைக்கும் வதைத்து போட்டது. ஆனால் விடிந்ததும் வெளி உலகிற்கு உங்களின் பலவீனத்தை காட்டக்கூடாது என்பதற்காக சிரித்த முகத்தோடு காட்சி தந்த ஒரு நபர்கள் நீங்கள் தான். அந்த செயற்கையான புன்னகைக்கு பின்னால் சொல்ல முடியாத 1000 மனக்கவலைகளும் கண்ணீர்களும் இன்னும் மறைந்து கிடக்கிறதா இல்லையா? அது மட்டும் அல்லாமல் அந்த புதிய ஒரு நபர் எஸ் என்ற எழுத்து உடைய ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படியெல்லாம் பிரச்சனைகளை தேடி கொடுத்தார், எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தை நடுத்தருவில் இழுத்து விட்டார் என்பதையும் இந்த ஒரு வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி என்பர்களை இனி வரக்கூடிய நாட்களில் மற்றவர்களின் செயல்பாடுகளில் குறை கூறாமல் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி குறை கூறாமல் இருந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதாகவே பார்க்கப்படும். வியாபார பணிகளில் சிந்தித்து முடிவெடுங்கள். அந்த முடிவுகள் உங்களை இன்னும் மென்மேலும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக
கொண்டு போய் நிறுத்தும். மறைமுகமான சில தடைகளால் பணிகளில் தாமதங்கள் உண்டாக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு மறைமுகமான வேலைகளை செய்யுங்கள். அதை வேண்டாம் என்று யாரும் கூற மாட்டார்கள். இருந்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும். தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த நாட்கள் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது. வாகன பழுதுகள் மூலம் விரயங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இருப்பது இன்னும் நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சமூக பணிகளில் நிதானமாக இருப்பது இன்னும் அவசியம். இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் உங்களுடைய மனதிற்குள் உண்டாகலாம். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடும். குடும்பத்தில் மலரக்கூடிய புன்னகைகளும் பெருகக்கூடிய பேரானந்தங்களும் இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு நாட்கள் தொடங்கிவிட்டது. நீண்ட நாட்களாகவே கவலையிலும் சோகத்திலும் மூழ்கி கிடந்த உங்களது குடும்பத்தில் இனிமேல் தொடர்ச்சியான சும நிகழ்வுகள் அரங்கேறப் போகிறது. அந்த நிகழ்வுகளை நீங்கள் கொஞ்சம் சற்று கவனித்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை மட்டும்தான் தேடி கொடுக்கும். திருமணம், கிரக பிரவேசம், சந்தான பாக்கியம் அல்லது உத்தியோக உயர்வு என ஏதேனும் ஒரு சுய நிகழ்வு குடும்பத்தில் நடந்து மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள வந்துவிடும். அதை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். வீட்டின் ஒட்டுமொத்த எதிர்மறை ஆற்றல்களும் விலகி நேர்மறையான அதிர்வுகள் இப்பொழுது குடிபுக ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழக்கூடிய நன்னாளாக இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக அமையும். அது அமையுதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். மனதில் இருந்த பயங்கள் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுத்த வெற்றிக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களை, வாழ்க்கையில சில தோல்விகள் நம்மை வெளியில் இருந்து நம்மளை அழிப்பது கிடையாது. உள்ளுக்குள்ளைத்தான் நம்மளை பாதிக்கும். உள்ளுக்குள்ள பாதிப்பதால் நீங்கள் அடுத்து என்ன செய்வது, ஏது செய்தால் நமக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் எல்லா விதமான விஷயங்களையும் போட்டு குழம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னும் ஏற்பட்டு உங்களை மென்மேலும் அது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தைகள் கூட நம்முடைய தன்னம்பிக்கையை குறைத்து விடலாம் என்று நீங்கள் இப்பொழுது நடத்தியிருக்கலாம். கடந்த காலத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய சில முடிவுகளை பயத்தின் காரணமாக தள்ளி வைத்திருக்கலாம். இது சரியாக நடக்குமா என்ற ஒரு சந்தேகங்கள் கூட உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். நீங்கள் உங்களை பற்றி புதிய புரிதலை உருவாக்குங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இனிமேல் உங்களை எதுவும் பயமுறுத்தாது. மற்றவர்கள் உங்களை நம்புவதற்கு முன்பு நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை வந்துவிட்டால் எந்த தடையும் உங்களை நிறுத்த முடியாது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கிரகங்களின் மாற்றங்கள் மனதில் ஒரு தெளிவையும் புதிய சிந்தனைகளையும் தரும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அதிகமான தைரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பதாகவே நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இருந்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும். தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த நாட்கள் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது. வாகன பழுதுகள் மூலம் விரயங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இருப்பது இன்னும் நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சமூக பணிகளில் நிதானமாக இருப்பது இன்னும் அவசியம். இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் உங்களுடைய மனதிற்குள் உண்டாகலாம். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடும். குடும்பத்தில் மலரக்கூடிய புன்னகைகளும் பெருகக்கூடிய பேரானந்தங்களும் இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு நாட்கள் தொடங்கிவிட்டது. நீண்ட நாட்களாகவே கவலையிலும் சோகத்திலும் மூழ்கி கிடந்த உங்களது குடும்பத்தில் இனிமேல் தொடர்ச்சியான சும நிகழ்வுகள் அரங்கேறப் போகிறது. அந்த நிகழ்வுகளை நீங்கள் கொஞ்சம் சற்று கவனித்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை மட்டும்தான் தேடி கொடுக்கும். திருமணம், கிரக பிரவேசம், சந்தான பாக்கியம் அல்லது உத்தியோக உயர்வு என ஏதேனும் ஒரு சுய நிகழ்வு குடும்பத்தில் நடந்து மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள வந்துவிடும். அதை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். வீட்டின் ஒட்டுமொத்த எதிர்மறை ஆற்றல்களும் விலகி நேர்மறையான அதிர்வுகள் இப்பொழுது குடிபுக ஆரம்பிக்கும்.
குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழக்கூடிய நன்னாளாக இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக அமையும். அது அமையுதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். மனதில் இருந்த பயங்கள் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுத்த வெற்றிக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களே, வாழ்க்கையில சில தோல்விகள் நம்மை வெளியில் இருந்து நம்மளை அழிப்பது கிடையாது, உள்ளுக்குள்ளைத்தான் நம்மளை பாதிக்கும். உள்ளுக்குள்ள பாதிப்பதால் நீங்கள் அடுத்து என்ன செய்வது, ஏது செய்தால் நமக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் எல்லா விதமான விஷயங்களையும் போட்டு குழம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னும் ஏற்பட்டு உங்களை மென்மேலும் அது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தைகள் கூட நம்முடைய தன்னம்பிக்கையை